தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கும் இந்த மினாரா கட்டிடம் மன்னார் மாவட்டத்தில் எரிக்களம்பிட்டிக்கும் கரிசல் இடையில் புதுக்குடியிருப்பு எனும் இடத்தில் அமைந்திருக்கும் மினாரா வெளிச்ச வீட்டின் வரலாற்று தகவல்களை பார்ப்போம். மினாரா என்பது இஸ்லாமிய கட்டடக்கலையில் ஒரு கோபுரம். இவை கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இஸ்லாமிய கட்டடக்கலை ஏன் இந்த இடத்தில் நிறுவப்பட வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே மன்னார் மாதோட்டம் பிரதான வியாபார துறைமுகம். இங்கே பல நாட்டு வியாபாரிகள் வருகை தந்து தங்களுடைய பொருட்களை விற்பதும் இங்கிருந்து பொருட்களை கொள்வனவு செய்து செல்லும் வழக்கம் இருந்தது. அதில் அராபியர்களின் வருகை அதிகமாக இருந்தபடியால் அராபியர்களால் இந்த கோபுரம் நிறுவப்பட்டிருக்கிறது. அராபியர்கள் வியாபார நோக்கமாக தான் இதை கட்டினதா. இது வெளிச்ச வீடா கட்டினது. எல்லா இடங்களிலும் இவ்வாறான வெளிச்ச வீடுகள் கடற்கரையிலேயே அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மினாரா வெளிச்ச வீடானது கடற்கரையிலிருந்து சற்று தொலைவாக முன்பு குடியிருப்பாக இருந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் மூவின மக்களும் இருந்திருக்கிறாங்க. இந்துக்கள், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம் எல்லாம் இடம்பெயர்ந்து போனாங்க. கிறிஸ்டியன் போய் வேத சாட்சி கோயில் ஒரு இடம் இருக்கு, அங்கே இருந்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் புதுக்குடியிருப்பில் இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்டியன்கள் தாழ்பாட்டிலையும் இருக்கிறாங்க. இந்துக்கள் அஞ்சாங்கட்டைன்னு சொல்ற அதுக்கு பக்கத்துல இருந்திருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னவெனில், மன்னார் மாந்தை துறைமுக செயல்பாடுகள் சிறப்பாக இருந்த போது இன்று காணப்படுவது போல் பரந்த கடற்பரப்புகள் இல்லை. அவை ஆறு அல்லது நதிவழி தடங்களின் ஊடாகவே வியாபார நடவடிக்கைகள் நடைபெற்றது. அந்த ஆறு அல்லது நதி வழி வியாபார நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக இவ்விடத்தில் இந்த வெளிச்ச வீடு அமைக்கப்பட்டிருக்கலாம். ஏனெனில் இதே வெளிச்ச வீட்டின் தலைமன்னாரிலிருந்து மன்னார் செல்லும் பிரதான வழியில் ஒரு ஓடை போன்று காணப்படுகின்றது. இது ஒரு ஆறு அல்லது நதியின் தோற்றத்தை கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த ஓடையானது பல கிலோமீட்டர் தூரம் சென்று மன்னார் நகரில் பள்ளிமுனை கடலில் கலக்கிறது. அதேபோல் இந்த மினாரா வெளிச்ச வீட்டுக்கு இடது பக்கம் எரிக்களம்பிட்டி கிராமத்தில் ஒரு ஓடை பள்ளிமுனை கடல் நோக்கி செல்கிறது. இதனுடைய தோற்றத்தை பார்க்கும் போது இதுவும் ஒரு ஆறு அல்லது நதியாக ஓடி இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ளலாம். இந்த ஓடைகளானது சில கிலோமீட்டர் தூரத்தில் தடுக்கப்பட்டு அதனுடைய வழித்தடங்கள் மறைந்து போயிருக்கிறது. கடற்கோள் போன்ற இயற்கை பேரழிவுகளால் நிலம் முழுவதையும் நீர் ஆட்கொண்டிருந்தபடியால் ஆறு அல்லது நதி வழித்தடங்கள் அழிந்து சில பகுதிகளில் கடலாகவே மாறி போயிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து எரிக்களம்பிட்டி பகுதியில் இரு பக்கங்களையும் ஒரு நதி அல்லது ஆற்றின் கரையோர கிராமங்களாக இருப்பதை நாங்கள் காணலாம். அவை நடுவில் வியாபார படகுகளின் போக்குவரத்துகள் போன்றவை அற்புதமான தோற்றத்துடனேயே இந்த மன்னார் என்கின்ற மாந்தை இருந்திருக்கிறது. இந்த இரண்டு ஆற்று பகுதியையும் கண்காணிப்பதற்காக இவ்விடத்தில் இந்த மினாரா வெளிச்ச வீடு அமைக்கப்பட்டிருக்கலாம் என்பது எமது கருத்து. மெகஸ்தனிஸ் எனும் அந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதும்போது அவர் கூறுகின்றார், இலங்கையையும் இந்தியாவையும் ஒரு ஆறு பிரிப்பதாக கூறுகிறார். தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் 30 கிலோமீட்டர் கிட்ட இடைவெளி இருந்தாலும் இன்னும் நாங்கள் அந்த பிரதேசத்தை அழைப்பது ஆக்கு நீரினை என்றே அழைக்கின்றோம். அதனை சுற்றியுள்ள பெரும் கடற்பரப்புகள், ஆறு, நதி இவையோடு இணைந்த பல குடியிருப்புகள் இருந்து கடல் கோளினால் அழிந்து அப்பகுதிகளை கடல் உள்வாங்கி இருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பகுதிகளில் இருந்து செல்லும் ஆறுகள் கிளை ஆறுகளாக பிரிந்து தள்ளாடி விடத்தல் தீவு, சிப்பியாறு, பாலியாறு உட்பட கட்டுக்கரை, அனுராதபுரம் போன்ற பிரதான வியாபார குடியிருப்புகளுக்கு சென்றிருக்கிறது. இந்த ஆறு எந்த ஆறாக இருக்கும் என்பதனை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசுவோம். இங்கு எம்மால் கூறப்பட்டது மட்டுமே தகவல்களாக இருக்காது. வேறு பல தகவல்களும் இவை தொடர்பாக இருக்கும். அதனை நீங்கள் சுட்டிக்காட்டும் போது, பகிர்ந்து கொள்ளும் போது எமது சமூகத்திற்கான உண்மையான வரலாறுகளை நாங்கள் வழங்க முடியும். நன்றி.